வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மே மாதம் 2024 4 முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றங்களில் அதன் மூலம் மேஷம், கடகம், சிம்மம், துலாம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு இந்த மே மாதம் சிறப்பாக இருக்கும் என்பதை விளக்குகிறது கிரக நிலையில். அதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். இந்த மேற்கண்ட ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் கடுமையான சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி நலமுடன் வாழ்வார்கள். ஒவ்வொரு கோளும் அதன் தனித்தனியான நேரத்தில் ராசியின் குறுக்கே நகர்கிறது. இந்த கிரக பயிற்சி என்பது இதற்கான சொல். இந்த வரிசையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாதமாக இருக்கிறது. இந்த மே மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் வியாழன் ஆகிய கிரகங்கள் தங்களது பயிற்சியில் பயணிப்பார்கள். 12 ராசிகளின் ஜாதகர்கள் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்திலிருந்து நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை அனுபவிக்கிற சூழலும் இருக்கிறது. இருப்பினும் மற்றவர்கள் இந்த நேரத்தில் தங்கள் தனிப்பட்ட தொழில் மற்றும் நிதி வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். இருப்பினும் இந்த கிரகங்கள் எப்போது மாறுகின்றன என்பதை பற்றி முதலில் நாம் பார்ப்போம். இந்த மே மாதத்தில் வியாழன் உட்பட பல முக்கிய கிரகங்கள் தங்களுடைய இடத்தை பயிற்சியாகி பயணிக்கிறார்கள். வியாழன் ரிஷபராசிக்கு மாற 12 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு இப்பொழுது மே 1ஆம் தேதி மதியம் 2:29 நேரத்திற்கு கர்மா, மதம், தத்துவம், அறிவு மற்றும் குழந்தைகள் கிரகமான வியாழன் தனது பயணத்தின் போது ரிஷபராசிக்குள் நுழைகிறார். அடுத்து மே 10, 2024 அன்று மாலை 6:39 நேரத்திற்கு புதன் பகவான் மேஷத்தில் நுழைகிறார். அதன் பிறகு மே 14, 2024 அன்று மாலை 5:41 நேரத்திற்கு சூரியன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். பின்னர் மே 19, 2024 அன்று காலை 8:29 நேரத்திற்கு சுக்கிரன் தனது இயல்பு நிலையை மாற்றி தன்னுடைய ரிஷபராசியில் இடம்பெயர்ந்து மாளவிய ராஜயோகத்தை அவர் உருவாக்குகிறார். இதனால் ரிஷபராசியின் சஞ்சாரத்தின் விளைவாக திரிகிரக யோகமும் சதுர்கிரக யோகம் உருவாகி மக்களுக்கு நல்லதொரு தனிச்சிறப்பான பலன்களை அளிக்கிறது. இத்தகைய சந்தர்ப்பத்தில் முக்கியமாக 5 ராசிக்காரர்களுக்கு மே மாதம் மிகவும் பலனளிக்கும் மாதமாக இருக்கிறது. இந்த ராசி மக்கள் தொழில் ரீதியாகவும் வியாபாரத்திலும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேறுவார்கள். இந்த மே மாதம் மேஷம், கடகம், சிம்மம், துலாம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு மே மாதம் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் விரிவாக. மேஷராசி. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பிடத்தக்க தொழில்முறை முன்னேற்றங்களை பெறுவீர்கள். மேலும் நீங்கள் விரைவாக முன்னேறுவீர்கள். உண்மையில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியின் 11ஆவது வீட்டின் முழு மாதத்தையும் கழிப்பதால் இந்த மாதம் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். இதன் விளைவாக உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தும் சிறந்த தொழில்முறை வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சிறந்த வாய்ப்புகள் உருவாகி உங்களை திக்குமுக்காட வைக்கும். மேலும் உங்கள் முன்னேற்றம் உங்கள் மேற்பார்வையாளர்களை மிகவும் மகிழ்ச்சி அடை செய்யும். இது போன்ற சூழ்நிலையில் உங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் சாதகமான பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தாங்கள் செய்யும் வேலையில் உங்கள் சக பணியாளர்களிடையே நீங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு நல்லதொரு வேலை முடிவு கிடைக்கும். கூடுதலாக தாங்கள் சொந்த வியாபாரத்தை நடத்தும் மக்களுக்கு இந்த மே மாதம் மிகவும் சாதகமான மாதமாக இருக்கும். வெளிநாட்டு விருப்பங்கள் மூலம் இந்த மாதம் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. கூடுதலாக இந்த மாதம் உங்கள் வணிகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த ராசியின் உள்ளவர்கள் எப்பொழுதும் பயணம் செய்ய நினைத்தால் இவர்களின் கனவுகள் நனவாகும் மற்றும் இவர்களின் முயற்சிகள் பலனளிக்கும் விதமாக இந்த மாதம் இருக்கும் என்று மேஷம் ராசி மக்கள் நம்பலாம். மேஷராசி மக்கள் வெளிநாடு சென்று படிக்க நல்ல வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் இருப்பினும் இந்த மாதம் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து கடகம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலும் உங்களை சிறப்பாக கவனித்துக் கொள்வதிலும் அதிக கவனம் செலுத்துவீர்கள். நீங்கள் இந்த மாதம் செல்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் பெரிய வெற்றியை அனுபவிக்க இந்த மாதம் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறது. நீங்கள் விரைவாக வெற்றிப்படியில் முன்னேறி செல்வதால் இந்த மாதத்திலிருந்து உங்கள் தொழிலில் சிறந்த பலன்களை பெறுவீர்கள். இருப்பினும் எளிய உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கடகராசியில் பிறந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள்.
நீங்கள் எந்த கல்லூரிகளோ அல்லது அரசு பணியிலோ விண்ணப்பிக்க தயாராகிவிட்டால் சந்தேகத்திற்கிடமின்றி வெற்றி பெறுவீர்கள். இது உங்களுக்கு திருப்திப்படுத்தும். உங்கள் தொழிலில் மிகவும் வளமான மாதமாக இருக்கப் போகின்றீர்கள். நீங்கள் இந்த ராசியின் கீழ் பிறந்தவர்கள் சிறிது காலம் வேலை இல்லாமல் இருக்கும் அவர்களுக்கு இந்த மாதம் அவர்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. அவர்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருக்கும் வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். மற்றும் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு இது ஒரு சிறந்த மாதமாக இருக்கிறது. வெளிநாடு செல்லும் கடகராசி மக்களுடைய கனவை இந்த மாதம் நனவாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆக தொடர்ந்து முயற்சி செய்து நீங்கள் வெற்றி பெறலாம். யாவற்றிலும் நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்து மகிழ்ந்து வாழ்வதற்குண்டான சூழல் இருக்கிறது கடகராசி மக்களுக்கு. அடுத்து சிம்மராசி மக்களுக்கு இந்த மே மாதம் மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக அவர்கள் வாழ்வில் விளங்கும். காரணம் என்னவென்றால் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் வியாழனும் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு நிறைய வெகுமதிகளை அவர்கள் வழங்குவார்கள். நல்ல வருமானம் மற்றும் அதிக அளவு திருப்தி உங்களுக்கு சாத்தியமாகும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் உங்கள் லாபத்தை அதிகரிக்க முடியும் மற்றும் உங்கள் வெற்றியில் திருப்தி நீங்கள் அடைவீர்கள். வேறு இடத்திற்கு மாற விரும்பும் பணியாளர்கள் இந்த மாதம் அதை பெறலாம். அரசாங்க வேலைகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற்று நலமுடன் தங்கள் பதவிகளை கைப்பற்றுவார்கள். இந்த மாதம் உங்கள் பணி விவரத்தை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்கள் உறவுகளின் அடிப்படையில் உங்கள் மனைவி உங்களை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாகி ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். உங்கள் குடும்பத்தை வளர்க்க நினைத்தால் இந்த நேரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்களால் நலமுடன் செயல்பட முடியும் என்பதை சிம்மராசி மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அடுத்து துலாம் ராசியின் கீழ் உள்ள மக்களுக்கு இது ஒரு சிறந்ததாக தோன்றக்கூடிய சூழல் இருக்கிறது. தங்களின் தொழிலை மாற்ற விரும்புபவர்கள் இந்த நேரத்தில் அந்த தொழில் மாற்ற முயற்சியில் வெற்றி பெறலாம். உங்களின் எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த மாதம் உங்களுடைய வேலைவாய்ப்பு சுய விவரத்தில் மாற்றம் செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கார்ப்பரேட் உலகில் இருப்பவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. 7ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் அரசு மற்றும் கார்ப்பரேட் துறையினருக்கு பல வழிகளில் நன்மை உண்டாகும். தங்களின் மூதாதையர் சொத்து உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நன்மைகள் பெறுவீர்கள். நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த நேரத்தில் உங்கள் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அதாவது 2ஆம் 7ஆம் 11ஆம் வீடுகளின் முழு பார்வையும் அவருடைய பார்வை இருக்கிறது. இதன் பொருளால் உங்கள் மொத்த நிதி நிலைமை நிலையானதாக ஸ்திரத்தன்மையுடன் இருக்கும். செல்வத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. கூடுதலாக உங்கள் வருவாயின் நிலையான உயர்வை நீங்கள் காண்பீர்கள். இந்த மாதம் நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். மேலும் அந்த பணத்திலிருந்து சேமிப்பை நீங்கள் அதிகமாக உருவாக்கி மாற்ற விரும்பக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்களுக்கு உங்களின் இன்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் பணம் ஒரு தடையாக இருக்காது. தங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சரியான நிலையில் இருப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான உங்கள் சமீபத்திய கடின உழைப்பு முடிவுகளை காட்டத் தொடங்கும். எதிர்காலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்க யோகா மற்றும் உடற்தகுதியை உங்கள் தினசரி விதிமுறைகளில் இணைத்து கொண்டு செயல்படுவது மிக நன்மையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் லாபம் மற்றும் லாபகரமான மாதமாக இருக்கும். சிறப்பாக செயல்படும் பணியாளர்கள், வேலை செய்யும் அன்பர்கள் நல்ல பரிசுகளை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்கள் சக பணியாளர்கள் உங்களை முழுமையாக ஆதரிப்பார்கள், உங்களுடன் ஒத்துழைப்பார்கள். மேலும் நீங்கள் வேலையில் அதிக மரியாதையும் கண்ணியத்தையும் பெறுவீர்கள். நீங்கள் ஒரு புதிய திட்டத்தில் பணிபுரிய ஆரம்பிக்கலாம். அது பின்னர் உங்களுக்கு உதவக்கூடிய தன்மையிலும் ஆதாயத்தை தரும் தன்மையிலும் இருக்கும். நீங்கள் ஒட்டுமொத்தமாக மிகவும் பயனுள்ள பணிச்சூழலை பெற அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை நாடி வருகின்றன. இந்த நேரத்தில் உங்கள் பல பணிகள் திறம்பட முடிவடையும். உங்களால் செயல்படக்கூடிய தன்மையும் இருக்கிறது. அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் பணியில் இருக்கும் மூத்த ஊழியர்களும் உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். பணியாளர்கள் பணியிடத்தில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றுவார்கள். உங்கள் முயற்சிகள் யாவும் பலனளிக்கும். மேலும் வேலையில் சிறந்த வேலையை செய்து உங்கள் தொழிலில் வெற்றி பெறுவதற்கான விரைவில் நீங்கள் நன்கு அறியப்படுவீர்கள். அனுபவம் உள்ள நபர்களின் உதவியால் லாபகரமான தொழிலை உருவாக்கி வெற்றி பெறுவீர்கள். லாபத்தை பல மடங்கு அறுவடை செய்து வரமுடன் வாழ்வீர்கள். பொதுத்துறையில் மக்கள் பயன்பெறுவர். உடன் பிறந்தவர்கள், சகோதரிகள், நண்பர்களால் நிதி ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தில் பெரியவர்கள் அனைவரும் உங்களை ஊக்குவிப்பார்கள். நீங்கள் செய்த வேலையை அவர்கள் மதிப்பார்கள், கொண்டாடுவார்கள். இந்த மாதம் உங்களின் செலவுகள் அப்படியே இருக்கும். இதனால் வருமான அளவை உயர்த்துவது முக்கிய முன்னுரிமையாக உங்களுக்கு இருக்க வேண்டும். சேமிப்பில் நீங்கள் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.